உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல கூகுளோட ஜெமினி அதாங்க ஏஐ சாட் போட்டை நீங்க அதிகமா பயன்படுத்துவீங்களா? அப்பனா இந்த வீடியோல அந்த ஜெமினியோட ஒரு அற்புதமான செட்டிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா அந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமீபத்துல கூகுள் என்ன பண்ணாங்க, இந்த ஜெமினி ஏஐ சாட் போட்டுக்கு ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை அறிமுகம். இந்த செட்டிங் எல்லாருக்கும் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த செட்டிங்கை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜெமினிக்குள்ள போனீங்கன்னா உங்களால 3 விஷயங்களை பயன்படுத்த முடியும். ஒண்ணு, நீங்க டெக்ஸ்ட்டை பயன்படுத்தலாம். இன்னொன்னு, வாய்ஸை பயன்படுத்தலாம். ஃபைனலி ஏதாவது ஒரு இமேஜை நீங்க ஜெமினிக்கு அனுப்பி அது சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்கலாம். இந்த 3 வழிகளில் நீங்க ஜெமினிட்ட நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். 4வதா ஜெமினி லைவ் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் எங்க அமைச்சிருக்காங்க தெரியுமா? நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க, டெக்ஸ்ட்டை பயன்படுத்துவீங்கல்ல, அப்படி பயன்படுத்தும் போது அந்த மைக்கு அதுக்கப்புறம் போட்டோக்கு பக்கத்துல சென்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்விசிபிளா ஆக்கிட்டாங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்க, ஜெமினி லைவ் அப்படிங்கிற அந்த ஐக்கானை வந்து ஆட் பண்ணி இப்போ நீங்க ஜெமினியோட அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்கன்னா பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா சென்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து உங்களால பார்க்க முடியாது. அதுல ஜெமினி லைவ் அப்படிங்கிற ஐக்கானை நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ஓபன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, நீங்க பாட்டம் ரைட்ல அந்த ஐக்கானை நீங்க தட்டினீங்கன்னா லைவுக்கு நீங்க உள்ள போயிடுவீங்க. அதாவது ஜெமினியோட லைவுக்கு உள்ள போயிடுவீங்க. சரி, ஜெமினி லைவுக்கு உள்ள போனோம்னா 2 விஷயங்களா பார்க்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெமினி லைவ்ல இருக்கு. அதை நீங்க ஹோல்டு பண்ணா ஹோல்டு பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த லைவ் செஷனை நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான ஒரு பட்டன் கொடுத்து 2 பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ நம்ம ஜெமினி லைவ்ட்ட நம்ம வந்து சேட் பண்றோம் வச்சுக்கோங்க. சேட் பண்ணும்போது அதுல உள்ள அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல அது ஸ்டோர் ஆகும். நீங்க கூகுள் அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க அதை என்ன பண்ணலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஜெமினி லைவ்ட்ட எந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு நண்பரையோ இல்ல ஃபேமிலி மெம்பரையோ நீங்க சந்திக்கிறீங்க, சந்திக்கும் போது நீங்க உரையாடுறீங்க. அந்த உரையாடல் தான் இந்த ஜெமினி லைவ்ட்ட நீங்க பண்ண முடியும். உதாரணத்துக்கு, எனக்கு பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் கொடுக்காது. ஏதாவது ஒரு டாபிக்கை நீங்க கேட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நமக்கு கொடுக்கும். அவ்வளவுதான். ரொம்ப டீப்பாலாம் போயிட்டு நீங்க கேட்க முடியாது. சரி, எத்தனை மொழிகள்ல சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நான் கேட்டேன். நிறைய மொழிகளை அடுக்கிக்கிட்டே இருந்துச்சு. சரி, தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே என்ன பண்ணுச்சு, எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியும் இல்ல நார்மலா தூய தமிழ்ல பேசக்கூடிய மொழிக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன், நான் வழக்கமா பேசக்கூடிய மொழியில நான் ஜெமினி லைவ்ட்ட பேசினேன். சரியா அதால புரிஞ்சுக்க முடியல. அதே இது நீங்க ஒரு சுத்த தமிழ்ல நம்ம பேசியிருந்தோம்னா கண்டிப்பா ஜெமினி பெர்ஃபெக்ட்டா ஒரு ரிப்ளை நமக்கு கொடுத்துருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஜெமினி லைவ்ட்ட என்னால பார்க்க முடியுது. ஒரு தடவை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தான் ரெகுலரா பயன்படுத்துறீங்களே ஜெமினியோட ஏஐ சாட் போட், அப்போ உடனே ஃபட்டாஃபட் என்ன பண்ணுங்க, அதுக்கு எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட்டை கொடுத்துட்டு உடனே உள்ள போய் பாட்டம் ரைட்ல அந்த ஜெமினியோட லைவ் ஐக்கான் இருக்கும். அதை தட்டி ஜெமினி லைவ்ட்ட என்னெல்லாம் கேட்கணுமோ அழகா கேளுங்க. அதுக்கு உண்டான ஒரு தெளிவான பதிலை நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த அற்புதமான செட்டிங் எல்லாருக்கும் ஃப்ரீயா நமக்கு கொடுக்குறாங்க. நல்ல முறையில் பயன்படுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ ஜெமினியோட லைவ், ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன் சொல்ல, அதாவது இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதுக்கப்புறம் கீழே நிறைய பட்டன்லாம் இருக்குல்ல, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.